டியர் ஃபாலோவர்ஸ், நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 முக்கிய விடயங்களை முன்னிலைப்படுத்தி இருந்தார் ஊடகங்களுக்கு மத்தியில். ஒன்று, ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட ரெஸ்கியூ நடவடிக்கை, மற்றொன்று அவருடைய காலக்கெடு. ஈரானில் மிகப்பெரிய ஒரு ரெஸ்கியூ நடவடிக்கையை தாம் மேற்கொண்டதாகவும், அவற்றில் 155 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும், 64 தாக்குதல் விமானங்களும், 48 டேங்கர்களும், 13 உலங்கு வானூர்திகளும், இதர விமானங்களும் அந்த ரெஸ்கியூ நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டதாகவும், வெற்றிகரமாக அந்த நடவடிக்கையை தாம் முன்னெடுத்ததாகவும், வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு ரெஸ்கியூ நடவடிக்கை இது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அந்த கருத்தை. அதே சமயம் ஈரானுடைய தரப்பில் இந்த ரெஸ்கியூ நடவடிக்கை அமெரிக்கா வெற்றி என்று குறிப்பிட்டாலும் தாம் அமெரிக்காவினுடைய தாக்குதல் விமானங்களை வீழ்த்தி இருப்பதாகவும், 2 C-130 மற்றும் 2 உலங்கு வானூர்திகளை வீழ்த்தி இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அது சம்பந்தமான கருத்துக்களை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி நேற்றைய தினம் வெளியிடவில்லை. இரண்டும் அமெரிக்காவினுடைய பீட்டர் ஹெக்ஸத், அதாவது சீஃப் செக்ரட்டரி, ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். முதலாவது விமானியை மீட்பதற்கு 7 மணித்தியாலங்களும், இரண்டாவது விமானியை மீட்பதற்கு 7 மணித்தியாலங்களும் தான் செலவிட்டதாகவும், அந்த சமயத்தில் ஈரானுடைய ஒட்டுமொத்த வான்பரப்பையும் தாமே கண்ட்ரோலில் வைத்திருந்ததாகவும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்கா ஜனாதிபதி மற்றொரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். ஈரானில் 10,000க்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்களை தாம் மேற்கொண்டதாகவும், 13,000 இலக்குகள் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் கடந்த 37 நாட்களாக இடம்பெற்று வரும் ஈரானுடைய யுத்தத்தில். மற்றொரு கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். ஈரானுடைய காலக்கெடு. இந்த காலக்கெடு இன்றைய தினம் முடிவடைகின்றது. இன்றைய இரவு பொழுது ஈரானை ஒட்டுமொத்தமாக நாம் அழிக்கப் போகின்றோம். அது இன்றைய இரவு பொழுதாக கூட இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். வெறும் 4 மணித்தியாலங்களே தமது படைகளுக்கு போதும். ஈரானுடைய உள்கட்டமைப்புகள், பாலம் தொடக்கம், வீதிகள் தொடக்கம், மின் கட்டமைப்புகள் தொடக்கம், ஒட்டுமொத்த உட்கட்டமைப்புகளையும் அழித்து ஈரானை மிகப்பெரிய ஒரு சிதைவுகளுக்கும் வரலாற்றில் மீள முடியாத ஒரு நிலைக்கும் தாம் கொண்டு செல்வோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய தினம் அவருடைய காலக்கெடு முடிவடைகின்றது. காலக்கெடுவுக்கு பின் அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் எவ்வாறு பரிணமிக்கப் போகின்றன, இது பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேரவலத்தை ஏற்படுத்த போகின்றதா என்ற ஒரு கருத்து அவருடைய தாக்குதலுக்கு பின்னாலே தெரிய வரப்போகின்றது.